कलातीतं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम्. சதுஷ்டி உபச்சாரங்களை பார்த்தோம். பிறகு 64 கலைகளையும் விசேஷமாக பார்த்தோம். நம்ம நாட்டுல கலைகள்னு சொன்னா எல்லாமே அம்பாள அடையறதுக்காக வந்தத பரமாத்மாவை அடைவதற்கு சாதனங்களாக அமைஞ்சிருக்க எந்த கலையாகட்டும் எந்த சாஸ்திரமாகட்டும் தர்சனங்களாகட்டும் நியாயமோ விசேஷமோ சாங்கியமோ யோகமோ பூர்வோத்தர மீமாம்சைகளோ அல்லது மற்ற அர்த்த சாஸ்திரமோ தனுர்வேதமோ எவை எல்லாமே பகவத் தத்துவத்தை அறிவதற்காகத்தான் வந்தவை. அப்படி இருக்கக்கூடியதான திவ்யமான ஸ்வரூபத்துல 64 கலைகளை பரிகணனம் பண்ணி ஒவ்வொரு கலையாலையும் அம்பாளை எப்படி அடைய முடியும் அப்படிங்கிற தத்துவமும் பார்த்தோம். அதே விதமாக இங்க கலாங்கிற சப்தத்துக்கு தந்திரம்னு ஒரு அர்த்தம். 64 தந்திரங்கள்னாலையும் அம்பாளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி புனஸ்வன் நிர்பந்தா அகில புருஷார்த்தைக கடனா ஸ்வதந்திரந்தே தந்திரம் ஸ்ரீதலம் அவாதீதரதிதம் அப்படின்னு சுதந்திரமான ஒரு தந்திரம், தந்திரராஜ தந்திரம், காதிமதம் எனக்கூடியதான தந்திரம் அதையும் எழுத வச்சாலாம். 64 தந்திரங்களுக்கு அப்பாற்பட்டதாக மற்றொரு தந்திரங்களையும் எழுத சொன்னா அப்படின்னு சௌந்தர லஹரியில நம்ம பார்த்திருக்கோம். அப்படி 64 தந்திரங்களுடைய ஒரு தத்துவத்தையும் பார்த்தோம். அதற்கு பிறகு மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கண சேவைதா அப்படின்னு அடுத்ததாக நாம அம்பாளுக்கு சேவை பண்ணக்கூடியதான யோகினிகள் அவ எத்தனை பேருன்னு மகா சதுஷ்டி கோடி 64 கோட்டிகள் யோகினிகள். அத்தனை யோகினிகளும் அம்பாள பரிவாரமா சேவை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல இந்த 64 கோடி யோகினிகள் யாரு அப்படின்னு ஒரு சந்தேகம். தந்திரங்கள்ல பிரதானமான ஒரு ஸ்வரூபம் தான் சொல்றேன். பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி இப்படி சொல்லியிருக்கு. இவ 8 பேர். பிராமியாத்யஷ்டகம்னு முதல் ஆவரணத்துல இவளை பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இந்த 8 தேவதைகளுக்கான இந்த 8 பிராமியாதி அஷ்டகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 7 அசிஸ்டன்ட் இருக்கா. மொத்தம் எத்தனையாச்சு? 8 8 64. இதுதான் 64. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி அசிஸ்டன்ட் இருக்காள. 64 கோடி பரிவாரங்கள். இவ்வளவு பரிவாரமும் அம்பாள பூஜை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற அபிப்பிராயத்துல முதல்ல நம்ம சொன்னோம் மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதா அப்படி. இதுல இந்த 64 கோடி தேவதைகள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை. ஏன்னா தந்திரங்கள்ல ஸ்பஷ்டமாக சொல்லல. ஞாபகம் வச்சுக்கணும், எந்த தந்திரமும் நம்ம புராணங்கள் எதையும் விட்டுறாது. வேதமானது கூட எதையும் அப்படி சந்தேகத்துல காட்டத விட்டுறாது, வேற எங்கேயோ சொல்லும். அதான் நம்ம கவனிச்சு எடுத்துக்கணும். பாஸ்கர் ராயர் ஒரு மகான் இந்த லலிதாசாஸ்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணினவர், ரொம்ப சிறந்தவர், தீர்க்க உபாசகர். அதோடு மட்டும் இல்லாமல் அம்பாள நேர சாட்சாத்காரமா பார்த்த மகான். அவர் வெறும் உபாசகர் மட்டுமல்ல, வைதிகமான யஜ்யங்கள் எல்லாம் பண்ணினவர். மத்தின்னு பேர் அவருக்கு. மக்கங்கள் யஜ்யங்கள் பண்ணினவர். அப்படிப்பட்டதான ஒரு மகாத்மா. அவர் காசிக்கு போனார். காசிக்கு போய் அங்க என்ன பண்ணினார், அந்த விஸ்வேஸ்வரனுடைய சன்னிதானத்துல பூஜை பண்ணி தியானம் பண்ணி அந்த
பகவத் அனுகிரகத்தோட அங்கே ஒரு மகாயாகம் பண்ணணும் அப்படின்னு மனசுல நினைச்சார். மகாயாகம் அப்படின்னு சொன்னா இப்ப சொன்னதான பிராமியாதி அஷ்ட தெய்வங்கள் இருக்க, இவ எல்லோருக்கும் சேர்ந்து தனித்தனியாக ஸ்திரீகளிடத்துல ஆவாகனம் பண்ணி அவளுக்கு வேண்டிய உபசாரங்கள் எல்லாம் பண்ணி இப்படி பண்ணக்கூடியதான ஒரு விசேஷமான ஒரு காரியக்கிரமம். அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தா தான் நடக்கும். அதுக்காக முதல்ல பரமேஸ்வர அனுகிரகத்துக்காக பிரார்த்தனை பண்ணினார். கங்கை கரையில விசேஷமாக அரேஞ்ச் பண்ணினார். இவர் இங்க காசிக்கு போனதுமே அங்க இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஏதோ எங்கேயோ தட்சிணத்துல இருந்து வந்து இவ்வளவு வசதியாக ஜனங்களிடத்துல நல்ல அபிமானத்தோட இருந்த காலையில அங்க உள்ளூர்ல இருக்கிறவாளுக்கு ஒரு அசூயம் வந்தது. சகஜமா இல்லையோ, எங்க இருந்தோ வந்து விசேஷமா இருந்தா அங்க இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. அங்கே இவர் சாயங்காலத்துல கங்கை கரையில அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்க. இத பாக்கணும். நான் மந்திரத்தை எழுதுன்றேன், பஞ்சவசி மந்திரம் எனக்கு சதயம் வேண்டாம்னா, நான் ராமநாமாவை ஜபிச்சுட்டு இருக்கேன், எல்லாம் வேண்டாம்னா இப்படின்னு சொன்னானே. ஆனால் அவன் அங்கேதான் நிக்க போறான், மேலுக்கு போறதில்ல. நித்திய கர்மா நைமித்திய கர்மா பண்ணி விட்டுதான் மற்றவைகள்லாம் எதா இருந்தாலும் சரி. ஈஸ்வரனே நேரா வந்தாலும் முதல்ல என்னென்ன நித்திய கர்மா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நமஸ்காரம் அப்படி சொல்லியிருக்க சாஸ்திரம். ஏன்னா அவளுக்குன்னு ஒரு டியூட்டி சொல்லியிருக்கா இல்லையா? அந்த நித்திய கர்மானுஷ்டானம் நைமித்திய கர்மானுஷ்டானம் எப்பொழுதும் விடப்படாது. அது பண்ணிட்டு இருக்க. பண்ணிவிட்டு அப்புறம் குருபாதுகா மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணிவிட்டு நியாசங்கள் பண்ணிட்டு இருக்க. அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார். சன்னியாசி வரும்பொழுது இவர் எழுத நமஸ்காரம் பண்ணல. ஏன்னா கர்மானுஷ்டானத்துல இருக்கார் இவர். மற்றவர்கள்லாம் எழுத நமஸ்காரம் பண்ணின அவருக்கு. அவர் கொஞ்சம் கர்வத்தோட பாத்தியா, சதுர்த்தாசிரமத்துல வந்திருந்த போதிலும் நமக்கு நமஸ்காரம் பண்ணலையே அப்படின்னு கேட்டிருக்காரு. அங்க இருக்கிற யார் இவர் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவரது போல தீர்க்க உபாசகரா அம்பாடுத நேரா ரொம்ப நாளா உபாசனை பண்ணிட்டு இருக்கார், பூர்ண தீட்சிட்டார் அப்படின்னு சொல்லி இவரை பத்தி தெரிஞ்சவா சொல்லியிருக்கார். இருந்தாலும் அவருக்கு ஒரு கோபம் வந்தது. சரின்னு விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு வியக்திய சொல்லி என்னை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு இந்த காசி மட்டத்துல போய் இவர் பார்க்கறதுக்காக இவர் போனார். கூப்பிட்டு இருக்கார், போவோம்ட்டு போயிருக்கார். அங்க உட்கார்ந்து இருக்கார். இவர் நமஸ்காரம் பண்ணல. அப்பவும் அவருக்கு கோபம். யதீஸ்வரர்கிட்ட நமஸ்காரம் பண்ணணும்னு கூட தெரியலையா உங்களுக்குன்னு கேட்டார். இவர் சொன்னார், நமஸ்காரம் பண்ண வேண்டியதுதான், ஆனா நான் நமஸ்காரம் பண்ணினா உங்களுக்குத்தான் கெடுதல் அப்படின்னு. அவருக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி. முதல்லயே அகங்காரம். அதுக்காக கோபம். என்ன என்ன அப்படி விசேஷம்னா, இல்ல நான் நமஸ்காரம் பண்ணணும்னா நமஸ்காரத்துக்கு அர்ஹதா இருக்கவா என் குருநாதர். அதே மாதிரியே அம்பாள் வேற யாருக்கா நமஸ்காரம் பண்ணினா தாங்கக்கூடியதான திறமை இருக்காது. அதுக்காகத்தான் பண்ணல. பெரியவா நீங்க அப்படின்னு மரியாதையே சொல்லியிருக்கார். அவருக்கு கோபம் வந்து அது எப்படின்னு, சரி பெரியவா சொன்னா பாக்கணும்னா பாருங்கோன்ட்டு என்ன பண்ணின, உங்க தண்டத்தையும் கமண்டத்தையும் இந்த பக்கத்துல வைங்கோன்னு அவர் பக்கத்துல வச்சார். வச்சதுமே இவர் என்ன பண்ணினார், அவருக்கு அந்த தண்ட கமண்டலுக்கு நமஸ்காரம் பண்ணினார். பண்ணிதுமே ரெண்டா உடஞ்சி போயிடுத்தாது. அப்ப பாத்துட்டார். ஏன்டார், தந்திரங்கள்ல தினமும் சகஸ்திர காயத்ரியும் பண்ணி சகசிரமான இந்த தத்துவத்தையும் தீர்க்கமான இந்த மந்திரத்தையும் யார் உபாசிக்கிறாளோ, யார் சோடான்யாசங்கள் மகா சோடான்யாசங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு தீர்க்க காலமாக அனுஷ்டானம் பண்றதுனால சரீரத்துல அதிகமான ஒரு சக்தி வரும். அந்த சக்தியோட நமஸ்காரம் பண்ணினா அவளுக்கு மற்றவாளுக்கு தாங்க முடியாது. அதே போல ஒரு சக்தி இருந்து திறமை இருந்து பன்னெண்டவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா பரவாயில்ல. அது இல்லாதவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா அவளுக்கு கெடுதல். அதுக்காகத்தான் நான் சொன்னேன். ஆமா நான் தினமும் 1000 உபதம் பண்ணல, உனக்கு எப்படி தெரியும்ல, முகத்தை பார்த்தா தெரியும். இது விசேஷமான சொல்ல வேண்டாம், தெரியறதுன்ற. அதுக்கப்புறம் அந்த சன்னியாசிக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு விட்டார், அதோட போயிட்டார். அதுக்கப்புறம் 15 நாள் ஆன பிறகு மகாயாகம் ஆரம்பிச்சிருக்கார்.
இந்த மகாயாகம் ஆரம்பிக்கிற காலத்துல இவருக்கு சகாயமா இருந்தவர் ஒரு சன்னியாசி, இன்னொரு சன்னியாசி. அவருக்கு என்ன பேர் இருந்தார்? குங்குமானந்தநாத சரஸ்வதினு பேர் அவருக்கு. அவர் என்ன விசேஷம் அப்படின்னா, அவர் விபூதியை தான் வச்சுட்டு இருக்கார். எங்கெங்க விபூதி இருக்கிறதா விபூதி எல்லாம் குங்குமா மாறுறதா, அதனாலதான் அவருக்கு குங்குமானந்தநாதர்னு பேர். ஏன் சுவாமினர் சன்னியாசி ஜீவித்தை வாங்கி கொள்றதுக்கு முன்னாலேயே அம்பாள் இடத்துல அவ்வளவு விசேஷமான ஒரு பக்தியோட இருந்து ஸ்ரீவித்யா மந்திரத்தை கிரகிச்சு அது அனுசந்தானம் பண்ணி ஒரு 25 வருஷம் அனுசந்தானம் பண்ணி அப்புறம் வைராக்கியம் வந்து சன்னியாசம் வாங்கின்றவர். அப்படி ஒரு விசேஷமான சாதனை பண்ணினதான மகாநபர். இவர் பண்ணும் பொழுது இவருக்கு சகாயம் பண்ணி கொண்டிருந்த அவர்கிட்ட போய் சில பேர் அங்க அந்த ஊர்ல இருக்கிறவெல்லாம் சேர்த்து சொன்னாரா, இவர் இவ்வளவு தூரம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு எல்லா தந்திரமும் தெரியுமான்னு கேட்டா. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. காசியில எப்படின்னா பண்டித கோஷ்டி ஜாஸ்தி அன்னைக்கு. அதே போலயே இந்த ஹரியானா பஞ்சாப்னு சொல்லிட்டு இருக்க பார்த்தீங்களா, அங்கேயும் வைதிக கோஷ்டி ஜாஸ்தியா இருந்தது. இப்ப இருக்காளோ இல்லையோ தெரியாது. ஏன்னா ஒரு காலத்துல ஜனக மகாராஜா ஜனகோ ஹவை யாஜ்ஞவல்க்யா பகுதட்சிணேன யஜ்ஞேன ஈஜே. ஜனகர் என்ன பண்ணினா பகுதட்சிணேன யஜ்ஞேனா, கொஞ்சம் நஞ்சம் இல்ல நிறைய தட்சிணை கொடுக்கறதா ஒரு பெரிய யஜ்ஞத்தை ஆரம்பிச்சு விட்டார். அந்த யஜ்ஞத்தை ஆரம்பிச்ச காலத்துல தஸ்ய குருவஞ்சாலானாம் பிராமணா சமவேதா பபூவோ. அங்க குரு தேசத்திலையும் பஞ்சால தேசத்திலையும் இருக்கக்கூடியதான அத்தனை பிராமணாலும் வந்து சேர்ந்தான் அந்த இடத்துக்கு. ஏன்னா ஜனகர் யாகம் பண்ணியிருக்கார், விஷயம் தெரிஞ்சவர் யாகம் பண்ணிட்டு இருக்கார், நிறைய தாத்தா அவர். அதோட இல்லாம 4 பேர் நல்லவா இருக்கிற இடத்துல போறா நமக்கு புண்ணியம். விஷயம் தெரிஞ்சவா இடத்துல இருந்தா நமக்கு புண்ணியம். வேற ஒண்ணும் இல்ல, மகான்களை பார்த்தா புண்ணியம். அவளுடைய தரிசனம் அவளுடைய காத்து நம்ம மேல பட்டாலே புண்ணியம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருந்த தேசம். இவெல்லாம் இங்க போயிருக்க. ஜனகர் யாகத்துக்காக இங்க தீட்சைக்காக தீட்சணீயஷ்டின்னு பேர். யாகத்துல முதல்ல பிராரம்பம் பண்ணினதுமே தீட்சணீயஷ்டி, தீட்சை பண்ணணும். தீட்சை பண்ணணும். இப்ப நம்ம விரதங்கள்லாம் பண்ணும்போது கைக்கு ரக்ஷ கட்டிக்கிற பார்த்தேன்னா ஸ்திரீகள்லாம் அதே மாதிரியே தீட்சை பண்ணணும்னு இருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கா தீட்சை பண்ணுவேன். பிரம்மா வந்து அத்வரிக்கு பண்ணுவார், அப்படி வரிசையாக கோதாவுக்கு பண்ணார். அந்த பேரு இந்த எஜமானனுக்கும் பண்ணணும். இந்த தீட்சணீயஷ்டி நடந்தது. பக்கத்துல இருந்து நடத்தி வைக்கிறாரு குமானந்தர். சன்னியாசிக்கு என்ன வேலை? இல்ல இல்ல, இது அம்பாளுடைய நான் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு. அங்க இருக்கக்கூடியதான அந்த ஊர்ல இருக்கிறவெல்லாம் என்ன பண்ணினா தீட்சணீயஷ்டி நடக்கிறது இதெல்லாம் பாக்குற காலத்துல இவ்வளவு விசேஷமா இருக்கு, நிஜமா இவருக்கு எல்லாமே தெரியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருக்கு. அப்ப அத்தனை பேரு குங்குமானந்தத்தை கேட்கிறேன். அவர் சொன்னார், அவருக்கு தெரியாதுன்னு ஏன் நீங்க நினைக்கிற? தெரியாமலேயே பண்ண போறார் அவர், இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்பொழுது அவர் சொல்றாரா, அங்க இருக்கிறவ பார்த்தா ரொம்ப பேர் பண்ணுவா, பண்றவா எல்லோருக்கும் விஷயம் தெரியும் தெரியாதுட்ட. ரொம்ப பேர் பண்ணுவா, ஆனா எதற்காக பண்றோங்கிற விவகாரமே தெரியாது. ஏதோ வாத்தியார் சொன்னார் சுவாகன்னா நெய்ய வெடினார், அவ்வளவுதான் இருக்கு. என்ன பண்ணார் வாத்தியார் இருக்க, ஓம்பூன்னு சொன்னா மூக்க பிடிக்கணும், ஆசமனம் சொன்னா ஜலத்தை சாமணும், சுவாகான்னு சொன்னா நெய்ய விடணும், அப்ப கை அலம்பணும். இப்படி சில ஸ்டாண்டர்டா ஃபார்மேட் சொல்லியிருக்காரு வாத்தியார். அதான் பண்ணிட்டு இருக்கார். ஆனா தெரியுமா அப்ப ஏன் கை அலம்பணும்? அங்க இவருக்கும் தெரியாது, பண்ணி வைக்கிறவருக்கும் தெரியல, அதான் அர்த்தம். எஜமானுக்கு தெரியல, அது வேற. பண்ணி வைக்கிறதுல என் கையெழமனா ஏன் கையெழமனா, ஏதோ கையெழமனா எங்க வாத்தியார் சொன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன், பண்ண தரேன். அது மேல பேசினா டைமா எடுத்து போயிட்டே இருப்பேன். அதனால லோகத்துல என்ன பண்றதுன்னு தெரியாத நிஜமா பண்ண தெரியுமா இவருக்குன்னு கேட்டிருக்க. அவர் குங்குமானந்தருக்கு சொன்னாராம், இத பாருங்க, அவர் ரொம்ப பெரியவர், அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆகையால் அவருக்கு தெரிஞ்சுத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஆனாலும் கேட்கலையா. ஒரு ஸ்கூல் ஒரு 20 பேர் 10-20 பேர் வந்து சேர்ந்து இப்படி பாஸ்கர்ட்ட நேரா போயிட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கல இந்த
பிராமியாதி தேவதைகள் சதுஷ்டி யோகினிகளுடைய பேர் எங்களுக்கு வேணும், சதுஷ்டி கோடி 64 கோடி யோகினிகளுடைய பேர் வேணும்னு சொன்னார். அவர் பார்த்தார், சரின்ட்டார். இப்ப என்ன ஆச்சுன்னு, உங்களுக்கு வேணும் அவ்வளவுதானே அப்படின்ட்டு. என்ன ஆச்சுன்னு உட்கார்ந்து எழுதிங்கோன்ட்டார். விவகாரம் என்ன, எழுதிங்கோன்னு சொன்னா என்ன ஆகுதும், இவர் என்ன பேனா பென்சில் பேட் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காரு, இல்ல ரெக்கார்டர் ஏதாவது எடுத்துன்னு வந்திருக்காரு, அப்படியே ரெக்கார்ட் பண்றது ஒண்ணும் தெரியாது, பழைய நாள் ஒண்ணும் தெரியாது. சரின்ட்டார். என் பையன்கிட்ட எழுதிக்கிறோன்னு ஆரம்பிச்சார். இவர் என்ன பண்ணார், தியானம் பண்ணினார் ஒரு 10 நிமிஷம். குருவை நமஸ்காரம் பண்ணினார், சொல்ல தொடங்கினார். அப்படி வரிசையா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது என்ன ஆச்சுன்னா 2 நிமிஷம் எழுதினாலும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா யாருக்கும் அவ்வளவு ஸ்பீடா சொல்லிட்டு இருக்க முடியல. அப்புறம் குங்குமானந்தனா சரஸ்தி பார்த்தார். அப்படி பார்த்துட்டு ஏன் எழுதுங்களேன் அப்படின்னா எழுத முடியல, நமஸ்காரம் பண்ணிவிட்டா 10 பேரும். என்ன ஆச்சுன்னா பாஸ்கராருடைய முதுகுல வாக்தேவிகள் இருந்து சொல்லிட்டு இருக்காளாம். ஒரு பக்கத்துல அம்பாள் நிக்கிறா, வாக்தேவி வரிசையா இந்த நாமாக்களை சொல்லிட்டு இருக்க. அதனால இந்த நாமாக்கள்லாம் பல பேர் சொல்றதுனால இவாளுக்கு எந்த நாமா ஏறக்குன்னு தெரியவே இல்லை. இப்படி அவ வெக்கப்பட்டு நமஸ்காரம் பண்ணி பிரதர்சனம் பண்ணி நாங்க தோத்து போயிட்டோம், உங்களை பரீட்சை பண்ணினது தப்புன்னு நினைச்சுட்டு அவளுக்கு பிராதேயப்பட்டு அந்த கடைசி வரைக்கும் இருந்து ரொம்ப விசேஷமாக மகாயாகம் நடந்தது. இதான படம். இந்த குங்குமானந்த ஒரு சிஷ்யர் நாராயண தீர்த்தம் ஒருத்தர். அவர் என்ன பண்ணீங்கன்னா, நீங்க பார்த்தேன்னு சொல்றல, நானும் அந்த ஸ்வரூபத்தை பார்க்கணும் அடம் பிடிச்சார். இது எப்படி இருக்கு வரட்டும். அது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. விவகாரம் என்ன நடந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்ப நான் பார்க்கணுங்கிறார் அவர். பாஸ்கரார் வந்து கேட்கிறாராம், என்ன பண்றது தெரியாது, இவன் ரொம்ப கேட்கறாரு, ரொம்ப பெரியவர், நான் பார்க்கணும்னு சொல்றாரு. பாஸ்கரார் சிரிச்சாராம். சிரிச்சு என்ன பண்ண, காலமே நவாவரண பூஜை நடக்கும், வர சொல்லுங்க. சரின்னு வந்த பூஜை நடந்தாச்சு. கடைசியில என்ன அவருக்கு தீர்த்த பிரசாதம் கொடுக்கணும். தீர்த்த பிரசாதம் கொடுக்கறப்ப கேட்டாராம், ஏதோ நீங்க சதுஷ்டி யோகினிகளை கேட்கணும்னு சொன்னீங்களே, கேட்கணும் நான் சொல்லல, அவ தோத்து போயிட்டா. ஆனா அங்க பார்க்கும்போது உங்களுடைய ஸ்வரூபத்தை, அப்ப இருந்த ஸ்வரூபத்தை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரின்னு அடுத்த கணம் பார்த்தேன்னா பின்னால 8 தேவதைகள் நிக்கிறா, நடுவுல அம்பாள் சிம்மம் மேல உட்கார்ந்துட்டு இருக்க, கீழே உட்கார்ந்துட்டு இருக்காரு பாஸ்கர் ராயர் சொல்ல தொடங்கிட்டு இருக்க. ஆனா என்னாச்சுன்னா மின்னல் அடிச்சா போல ஆச்சு, 2 கண்ணும் போயிடுத்தவர். அந்த திவ்யமான சேஜத்தை பார்த்து இந்த நாராயண தீர்த்தத்தை 2 கண்ணும் போயிடு, பார்க்கவே இல்லை, பார்க்க முடியல, குருடன் ஆயிட்டார். நமஸ்காரம் பண்ணினாரா, நான் கேட்டது தப்பு, அந்த ஸ்வரூபத்தை பார்க்கணும்னு நினைச்சது தப்பு, ஆனா நீங்க அனுகிரகத்துல பார்க்க வச்சு பார்த்தேன், கண்ணு போனதுனால நான் இப்ப அழுது பிரயோஜனம் இல்ல, ஆனா அம்பாளுடைய தர்சனம் எனக்கு கிடைச்சது போரும். ஆச்சாரியால் பாஸ்கரையர் கிட்ட கூட்டின்னு வந்து சங்க தீர்த்தத்தை எடுத்துட்டு அவர் 2 கண்ணையும் கையில கொடுத்து தொடச்சுக்கோனார். தொடச்சுக்கும் பொழுது மறுபடியும் அந்த தீர்த்தம் வந்து அந்த கண்கள் நன்னா பார்க்க வந்துருத்தான். அப்ப சொன்னார், இந்த ஜென்மாவில உனக்கு இதுதான் தர்சனம், சரண தர்சனம் உனக்கு கிடையாது, அடுத்த பிறகு வரும், அதுவும் விசேஷமாக ஒரு சன்னியாசம் வாங்கின ஒரு சாட்சாத்காரம் இங்கே வரும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அவர் அனுப்பிச்சுட்டாராம். அப்படி விசேஷமாக இந்த மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கணசேவிதாங்கிற விவகாரத்துல நடந்தது. ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால நமக்கு முன்னால நடந்ததான ஒரு சரித்திரம் இது. இந்த சரித்திரத்துக்கு கல்வெட்டோட இருக்க விவகாரம் என்னன்னா, இது ஏதோ யாரோ சொன்னாலும் ஹீரசே தமாஷ் நடந்ததுன்னு கிடையாது. இப்ப நடந்தது அவ எழுதின விவகாரம் முழுக்க அப்படியே இருக்கு. குங்குமானந்தன் கிரந்தங்கள் அந்த மேனஸ்கிரிப்டோட இன்னும் இருக்கு. அப்படி நேரா பார்த்ததான ஒரு ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான மகானுடைய வியாக்கியானத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பார்ப்போம். மகா சதுஷ்டி கோடி யோகினி கண சேவிதா பிராமாதீனாம் அஷ்டாதீனாம் பிராமி மாஹேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இப்படின்னு முதல் ஆவரணத்துல பண்ணக்கூடியதான ஸ்ரீசக்கரத்துடைய முதல் ஆவரணத்துல இருக்கக்கூடியதான 3 அந்த சதுரங்கள்ல நடுச்சரத்துல போடக்கூடியதான பூஜையில பண்ணக்கூடியதான தேவதைகள் பிராமியாதி அஷ்டகம்,
मध्ये ஏகைகஸ்யாஹ அம்சபூதாஹ அக்ஷோப்யாதி சக்தயः. இந்த அக்ஷோப்யாதி சக்திகள் அஷ்டௌ அஷ்டௌ இது சதுஷ்டி யோகின்யா. மொத்தம் எத்தனை? பிராமியாதி அஷ்டகங்கள், ஒவ்வொருத்தருக்கும் 7 பேர். மொத்தம் 8 8 8 64. தாசாமதி அவளுக்கும் பிராதிஸ்வக அம்சபூதாக கோடி சங்கியாக, அவளோட பிராதிஸ்விக அம்சபூதாக ஒவ்வொருவருக்கும் கோடி அசிஸ்டன்ட். 64 யோகினிகள், 64 இன்ட்டு கோடி 64 கோடி. இப்படி கோடி சங்கியாக கணாக தைஹி மஹத்பிஹி சேவிதா. இப்படிப்பட்டதான மகான்கள்னால சேவிக்கப்பட்டது. சரி, வஸ்துதா இது ஒரு அம்சம் சொன்னாள். இன்னொன்னு தந்திர ராஜோக்தா ஏவ இஹ கிராஹ்யா. நாம இதை கிரகிக்கணும். தந்திரராஜ தந்திரத்துல இத பத்தி பேரோட இருக்கு, அதை சொல்லணும். தந்திரராஜ தந்திர யுக்தா ஏவ இஹ கிராஹ யதா லலிதா சக்கரநவகே பிரத்யேகம் சக்தய பிரியே சதுஷ்டிமிதா கோட்யா அப்படின்னு இருக்கு. லலிதா சக்கரநவகே அம்பாளுடைய சக்கரம் ஸ்ரீ சக்கரம். இந்த ஸ்ரீ சக்கரத்துல 9 சின்ன சின்ன சக்கரங்கள் இருக்கு. அந்த 9 சக்கரங்களும் சேர்ந்து 9 ஆவரணங்கள்னு பேரு. அந்த 9 ஆவரணங்கள்ல முதல்ல இருக்கக்கூடியதான சதுரத்துக்கு திரைலோக்கிய மோகன சக்கரம்னு சொல்றோம். அதுக்கு உள்ள போகுமையானால் 16 இதழ்கள் இருக்கக்கூடியதான தாமரை சர்வாசா பரிபூரக சக்கரம். அதுக்குள்ள 8 இருக்கிற இதழ் இருக்கிற தாமரை சர்வ சங்கோபன சக்கரம். அதுக்கு வரிசையாக 14 10 10 இப்படி வரிசையாக முக்கோணங்கள் இருக்கு. அவைகள்லாம் சர்வ சௌபாகியதாயக சக்கரம், சர்வ அர்த்ததாயக சக்கரம், அதுக்கப்புறம் சர்வ ரக்ஷாகர சக்கரம், சர்வ ரோகஹர சக்கரம், சர்வ சித்திப்பிரத சக்கரம் அப்படின்னு பெயர்கள். நடுவுல ஸ்ரீசக்கர நடுவுல இருக்கக்கூடியதான பிந்து இருக்கு பதிலா இது ஆனந்த சர்வானந்தமய சக்கரம். இப்படி திரைலோக்கிய மோகன சக்கரத்துல இருந்து ஆரம்பிச்ச சர்வ ஆனந்தமய சக்கரம். திரைலோக்கிய மோகன சக்கரம் மூலத்தையும் மோகிக்க கூடியதான மாயா விசிஷ்டமான சக்கரம். ஆனா உள்ளூர போனேன்னா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேத கதாச்சனேதே அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆனந்த வடிவமா இருக்கக்கூடியதான பிரம்மம். முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மற்ற சக்கரங்கள்ல சாவயவமாகவும் சரூபமாகவும் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். ஆனா நடுவுல பிந்து ஸ்தானத்துக்கு வந்து தத்யதா அரணாபோரதா நேமி பிரதிஷ்டிதா அப்படின்னு ரதத்தினுடைய சக்கரத்துல எப்படி அங்க இருக்கக்கூடியதான ஆரங்கள்லாம் கோக்கப்பட்டிருக்கோ அதே போல அத்தனை தேவதைகளும் அங்கே நடுவுல இருக்கக்கூடியதான ஸ்ரீசக்கர பிந்துல கோக்கப்பட்டிருக்க. அதுதான் விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லக்கூடியதான சுத்த பிரம்மஸ்வரூபம். அப்படி 9 சக்கரங்கள் இருக்க. 9 சக்கரங்களுக்கும் தனித்தனி யோகினிகள் இருக்க. அவளுக்கு தனித்தனி பேரு. முதல் சக்கரத்துல பிரகட யோகினிகள்னு பேரு, 2வது சக்கரத்துல இருக்கிற குப்த யோகினிகள்னு பேரு, 3வது சக்கரத்துல இருக்கிற குப்ததர யோகினின்னு பேரு, 4வது சக்கரம் சம்பிரதாய யோகினிகள்னு பேரு, அடுத்த சக்கரத்துல குலோத்தீர்ண யோகினிகள்னு பேரு, அதுக்கப்புறம் நிகர்ப யோகினிகள், ரகசிய யோகினிகள், அதிரகசிய யோகினிகள், பராபராதி ரகசிய யோகினிகள் அப்படின்னு பேர். இவளுக்கு அந்தந்த பேரோட சில யோகினிகள் இருக்கா. இந்த யோகினிகள்லாம் 9 சக்கரத்துல இருக்காள. இந்த 9 சக்கரத்துல இருக்கக்கூடியதான இத்தனை யோகினிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 64 அசிஸ்டன்ட் இருக்கா. அந்த 64 பேருக்கும் ஒவ்வொரு கோடி. இப்ப என்னாச்சு, 64 9 பேருக்கு அத கோடியால பெருங்குன 576 கோடிகள். இத்தனை பேருடைய நாம ருத்ரயாமல தந்திரத்துல உத்தர தந்திரத்துல இருக்க. இப்ப நம்ம பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். இத்தனையும் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்திருக்க மகான்கள். இப்படி இந்த யோகினிகள்னு சொல்றமே இது என்ன, நம்ம சரீரத்திற்கு இருக்கக்கூடியதான சக்திகள். இந்த சக்திகள்லாம் மூலாதாரத்தோட பிரம்மரந்திரம் பரியந்தம் இருக்கக்கூடியதான நாடிகள்ல அலம்புசா குஹு விஸ்வோதரா வாரணா வாரணா ஹஸ்தி ஜிக்வா பயஸ்வினி இப்படின்னு நாடிகளா. ஒவ்வொரு நாடி மூலாதாரத்திலிருந்து கண்ணுக்கு போற நாடிகள், மூலாதாரத்திலிருந்து காதுல போக நாடிகள், மூலாதாரத்துல கால கட்டவர்களுக்கு போகக்கூடிய நாடிகள்,
இப்படியே மூலாதாரத்திலிருந்து மூக்கு வரைக்கும் வரக்கூடியதான நாடிகள், நாக்கு வரக்கூடியதான நாடிகள், இந்த நாடிகள்லாம் பாவனோபனிஷத் பாஷ்யத்துல விஸ்தாரமாக சொல்லியிருக்க. இப்படி அங்கங்க இருக்கக்கூடியதான சக்திகள், இந்த சக்திகள் தான் இத்தனை விதமா யோகினிகள். யோகம்னு என்ன அர்த்தம்? சேராததை சேர்த்து வைக்கிறதுக்கு யோகம்னு பேர், அல்லது சேர்ந்ததை பிரிக்கிறதுக்கு யோகம் பேர். தத்வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சம்ஹிதம். துக்க சம்யோகம், நமக்கு எப்பொழுதும் ஒரு துன்பம் இருந்துட்டே இருக்கு சார், அந்த துன்பம் உங்கள்கிட்ட போறதும் ஒரு யோகம் தான். அதே போல நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான நாடிகளுடைய சம்யோகம், இதுவும் யோகம். அந்த சக்திகள் தான் யோகினி சக்திகள்னு பேரு. இந்த யோகினி சக்திகள் இந்த சரீரத்துல எத்தனை சக்திகள் இருக்குன்னு சொல்ற. டாக்டர் பிரெயின் ஆபரேஷன் பண்ணணும்னு, இல்ல முதுகெலும்பு ஏதாவது ஆபரேஷன் பண்ணணும்னு, அப்ப என்ன சொல்ல, முதல்லயே எழுதி வைக்கிற, நான் ஆபரேஷன் பண்ணி தரேன், பின்னால ஏதாவது ஒருபடி வேலை செய்யறத என்ன கேட்காதுங்கிற. நீர் எதுக்கு ஆபரேஷன் பண்ண? நீங்க சொன்ன வியாதி போகணுங்கிறத ஆபரேஷன் பண்ணினேன் தவிர வேற ஏதாவது வேலை செய்யலன்னு என்ன கேட்கப்படாதுங்கிற. என்ன சுவாமினார், அங்கெல்லாம் நாடிகள் இருக்கு, சின்ன சின்ன நாடிகள்லாம் இருக்கு, ஏதாவது கத்திட்டு பட்டு எடுத்துன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது சார். உங்களுக்கு வலி பொறுக்கல, சரி ஏதோ ஒரு கை நீட்டி நடுவில் கையெழுத்து போட்டு போதுற என்னடா போயிட்டே இருக்க. ஆனா நம்ம சரீரத்துல அந்த குழந்தை பிறக்கும் பொழுது எத்தனை சக்திகள் கொடுத்துருக்கு. இந்த சரீரம் தேகோ நவரத்ன தீபா, இந்த சரீரமே நவரத்ன தீபம். அதுக்குள்ள அந்த குருங்கிற ஒரு பெரிய சக்தியா இருக்க. அந்த சக்தி இந்த இப்ப நான் சொன்ன பாரு 576 கோடிகளான சக்திகள் இதுக்குள்ள இருக்கு. அனந்த சக்தி பரமேஸ்வரத்யா அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து இதே விஷயத்தான் சொல்றது. அது சுலமா ஏதோ சக்திகள்னு சொல்றாரு, ஆனா இந்த சக்திகள் என்னென்ன சக்தின்னு சொல்றது தந்திரங்கள். தந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? தனு விஸ்தாரே, அங்கே சுருக்கமா சொன்னது விஸ்தாரமா சொல்லணுங்கிறதுக்காக வந்த கிரந்தங்களுக்கு தந்திரம்னு பேரு. ஆகையால் அப்படி தாசாமபி பிராதிஸ்விக அம்சபூதாக கோட்டி சங்கியாக்காக கடாக தைஹி மஹத்பிஹி சேவிதா வஸ்துதः தந்திரராஜோக்தா ஏவ இஹ கிராஹ்யः யதா லலிதா சக்கர நவகே பிரத்யேகமுஷக்தய பிரியே சதுஷ்டஷ்டிவிடः கோட்யः இதி தாஹா சம்ஹத்ய. அவ முழுக்க பெருக்கினால் பஞ்ச அப்ஜானி சப்த அர்புதானி ஷட் கோட்டய 576 கோடி. இந்த கோடி 10 கோடி 5 மில்லியன் பில்லியன் அப்படியே ட்ரில்லியன்ங்கிற பத்தவன் இவைகள் நம்ம ஊர்ல எப்படி இருக்கு? கோடி, கோடிக்கு மேல அப்ஜம், அதுக்கப்புறம் அதுக்கு மேல இருக்கிறது அர்புதம். இப்படி பஞ்ச பஞ்ச அப்ஜானி சப்த அர்புதானி ஷட் கோட்டியா, 576 கோட்டிகள் பவந்தி. அதிதம் அது எப்படி வந்தது? 8 8 64 64 9ஓட பெருக்கினா ஒவ்வொரு சக்கரத்திலையும் 64 கோடி. 9 சக்கரத்துக்கு 64 9ஆல பெருக்கினால் 576. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி, 576 கோடி. இவளுடைய பேர் என்ன இப்ப சொல்லலாம். ஏன்னா ராமாயணத்துல வால்மீகி நலன் நீலன் அங்கதான் அப்படின்னு வருது எல்லா குரங்கு பேரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. போரும் தரவர் என்னடா இதுல எனக்கு எதுக்கு உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேணும்ட்டார். எத்தனை குரங்கு பேர் சொல்லியிருக்கா தெரியுமா விசேஷமா இத கண்டத்துல? ஆமா, அதே அது மட்டும் இல்ல, பல்லூகங்களுடைய பேரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார் விவகாரம் குழந்தை. அது விசேஷம், அது சொல்லணும்னா அது அவ்வளவு ஞானம் இருந்தது அவளுக்கு. அப்படி அதான் கோட்டையா பவந்தி அதிகம் தியோதயித்தும். இத காண்பதற்காக மகத்பதம் கோட்டீரேவ விசேஷனம். மகத்பதம் கோட்டேரேவ விசேஷனம். கோட்டிரேவான்னு இருக்கு புஸ்தகத்துல. கோட்டிக்கு விசேஷனம் மகா சதுஷ்டி கோடி. இந்த மகத்பதமானது கோட்டிங்கிற பதத்துக்கு சாதாரண கோட்டி இல்ல, பெரிய கோட்டி. அப்படி கோட்டேரேவ விசேஷனம் வா. மகத்துவம் மகத்துவம் என்னன்னா நவகுணிதத்துவம். மகத்துவம்னா 9ஆல பெருக்கினா அதுக்கு மகத்துவம்னு பேர். எப்பவுமே இந்த 9 பாருங்க பெருக்கினா மறுபடியும் அந்த கூட்டிதான் 9 வரும் அப்படின்னு அதுக்கு ஒரு விசேஷம். அதனால கணித சாஸ்திரத்துல மகத்துவம்னா 9ன்னு பேர். சம்ஸ்கிருதத்துல மகாங்கிற பதத்துக்கு 9ன்னு அர்த்தம். அதான் மகத்துவத்தை நவகுணிதத்துவம். இப்படின்னு மகா சதுஷ்டி கோடி யோகினி கணிதவிதா அப்படின்னு விசேஷமாக இந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்றவா இத்தனை கோட்டிகள் இருக்கு. மேல கீழே நம்ம சொல்லும் பொழுது
மந்திரினி தண்டினே தேவியோ அப்படின்னு அவளுடைய கோடி கோடி தேவதைகள் வந்திருக்கான்னு சொன்ன லலிதா சஹஸ்ரநாமத்தை முதல்ல வெளிப்படுத்துற காலத்துல எத்தனை கோடி தேவதைகள், மந்திரி தேவதைகள், தண்டினி தேவதைகள், அவளுடைய கோடிகள் எத்தனையோ பேர் அஸ்வாரோட அவளுடைய கோடி கோடி கிழங்கள்ல வந்திருந்தாலும் அத்தனை பேர் எதிர்க்க இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை வெளிப்படுத்திருக்கான்னு முதல்ல பூர்வ பீட்டிகையில பார்த்தோம். அதற்கு பிறகு கடைசியில உத்தரபாகம் அப்படின்னா 12வது கலை நடக்கிறப்ப இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல எப்படி நம்ம ஜபம் பண்ணினா என்னென்ன லாபம் வர்றதுன்னு சொல்ல போற. அவைகள்லாம் சேர்த்து அத்தனை தேவதைகளும் நமக்கு இந்த அம்பால பூஜை பண்ணிட்டு இருக்காங்கிற விவகாரம் நமக்கு தெரியுது. ஆகையால் சஹஸ்ரநாமத்தை ஏதோ நம்ம சொல்றோம்னு இல்லாமல் எத்தனை பேரையா ஆதரிக்கப்பட்டதான கிரந்தம் என்றும், இந்த ஸ்ரீசக்கரத்துல நம்ம இதை பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். வாழ்க்கையில வரக்கூடியதான எல்லா துன்பங்கள் போறதை மட்டும் இல்லாமல் அவனுக்கு அமிதமான புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வபாவம் என்றும் நாம் அறிந்து அதை பூஜை பண்ணணும். இதை அறிந்து பூஜை பண்ணோமையினால் இந்த ஜன்மாவே உயர்ந்ததான ஒரு பலத்தை இவன் அடையலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சிவசாயுஜ்யம் இவனுக்கு நிச்சயமாக கடக்கக்கூடியதான மார்க்கம் இது. ஏன்னா தேவதைகள்லாம் மகர்ஷிகள்லாம் இதை தியானம் பண்ணி இதனால உயர்ந்ததான பலத்தை அடைஞ்சதான ஒரு ஸ்வரூபம். என்னமோ ஏதோ பண்ணினா ரைட் அப்படின்னு இல்ல, இத பண்ணி அந்த ஸ்வரூபத்தை அடைஞ்சிருக்க. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி துணிதரும் சேவடி கோமளனே கொன்றைவார் சடைமேல் பயிரும் விளங்கும் பாம்பும் பகீரதியும். அது மட்டும் இல்ல, படைத்த புனிதரும் நீயும் என் புத்தி என்னாலும் பொருந்த அப்படின்னு இந்த தியானம் பண்ணினோம். ஏன்னா அம்பாளுடைய ஸ்வரூபம் மட்டுமல்ல, பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபமும் உங்க இதயத்துல நிச்சயமாக இருக்கும். இதை அனுபவிச்சதான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் இந்த நாமாவுக்கு ரொம்ப விசேஷம் உண்டுங்கிறதுக்காக மகா சதுஷ்டி கோடி யோகினி கண சேவிதா. அதற்கு பிறகு மனு வித்யா சந்திர வித்யா சந்திரமண்டல மத்தியகா. அடுத்ததான ஒரு நாம மனு வித்யா சந்திர வித்யா சந்திரமண்டல மத்தியகா. மனு வித்யா இது என்ன மனு வித்யான்னு சொல்றேன். இந்த அம்பாளுடைய வித்யா இருக்க பட்சல பஞ்சதசி மந்திரம். இந்த மந்திரத்தை அனுபவிச்சு ரொம்ப பேர் கொண்டு வந்திருக்கா. மந்திரத்தை இங்க சார் கடையில இருந்து கொண்டு வரதா கிடையாது. இந்த மந்திரமானது மகர்ஷிகள் தபஸ் பண்றான். அவ தபஸ் பண்ணும் பொழுது சில ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்றான். இந்த தபஸ் பண்றதுன்னு ஆரம்பிக்கிறது ஜபத்துல ஆரம்பிக்கிறது. தபஸ் பண்றது எங்க? ஜபத்துல ஆரம்பிக்கும். ஜபம் எப்படி பண்றதுன்னு அது குரு விட்டு கத்துக்கணும். பத்மாசனம் பண்ணோம், ஏதோ ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து முதல்ல பூத சுத்தின்னு ஒரு பிரக்கிரியை அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜபத்தை பண்ணணும். அங்கன்யாசங்கள், கரநியாசங்கள், ஹிருதய நியாசங்கள், இப்படிப்பட்டதான நியாசங்களை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தியான ஸ்லோகத்துல சொன்னதான தியான ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நாம எந்த நாடியிலிருந்து ஜபம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அவட்ட தெரிஞ்சுட்டு, ஏன்னா ஒவ்வொரு மாதிரி ஒருத்தருக்கு இருக்காது, ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதை தெரிஞ்சுட்டு ஆச்சாரியன்கிட்ட ஜபம் பண்ண தொடங்கணும். ஜபம் பண்ணும் பொழுது எந்த வேகமா ஜபிக்கிறதா நிதானமா ஜபிக்கிறதா அதெல்லாம் கேட்டு கொஞ்ச நாளைக்கு ஜபம் பண்ணிட்டே இருந்தேனால் நாம் பண்ணக்கூடியதான ஜபத்தில் நம்ம சரீரம் மறந்துடும். ஜபம் பண்ணிட்டே இருக்கோம், என்ன ஆச்சுன்னா நான் இதை ஜபிக்கிறேன் எனக்கூடியதான எண்ணம் போயிடும். முதல்ல எப்படி இருக்கு? அம்பாளுடைய சொரூபத்தை மனசுல தியானம் பண்ணிட்டு அது அப்படியே இருக்கணும், நான் அப்படியே ஜபம் பண்றதான். கொஞ்ச நாள் அந்த மாதிரி மந்திரம் கரெக்டா ஓடுறதா இல்ல மந்திரத்துல பாதி விட்டுருதா அப்படி ஓம் பூன்னு ஆரம்பிச்சான். ஓம் பூ பிரச்சோதையா தந்தான் நடுவில் இருக்கிறது விட்டான். ஏன்னா வேகமா போறது சார். இப்ப எல்லாம் வேகமா பழக்கம் ஆயிடுதுமா. பழக்கம் ஆயிடுச்சுன்னா வேகமா போகுமா? நடுவில் மந்திரத்தை விட்டான், அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. 24 சொல்றோம்னா ஒரு 10 போயிடுத்து வேகமா நடக்கிறது. அப்படி இருக்கப்படாது. மந்திரங்களை கரெக்டா ஒவ்வொரு எழுத்தும் பார்த்துட்டு இருக்குமான்னு பார்க்கணும். அதற்கு பிறகு அவைகள்லாம் சிலதெல்லாம் தியானம் பண்ணிட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கா. இப்படி ஜபம் பண்ணிட்டே இருந்தோமையானால் கொஞ்ச நாளைக்கு என்ன ஆச்சுன்னா நமக்கு நான் இந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுகிறேன் என்கிற எண்ணம் போய் காலம் போறது கூட தெரியல, அப்படியே நின்று போயிடுச்சு. சரி, இப்படி இருக்கக்கூடியதான ஒரு பாகம் வந்ததா. இதுக்குத்தான் நாம சொல்லும் பொழுது சவிகல்ப சமாதி. அது என்னவோ தனியா வரும்னு சொல்லப்படாது, உங்களுக்கே வரும், எல்லோருக்கும் வரும். ஜபம் பண்ண பண்ண தானா வந்துடும்.
அது வந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியாது. டக்குன்னு ஒரு வருஷம் ஏதோ நம்ம மறந்துட்டோம்னு நினைப்போம். அது இன்னும் விட்டு போச்சு அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறார். இப்ப 4-5 தரம் வந்த பிறகு என்னமோ ஆறுது சார்னு பின்னாலேயே தெரியும். அப்ப குரு கிட்ட வந்து கேட்டேன்னா ஓஹோ இப்ப நடந்த கவலைப்படாதீங்கன்னு சொல்வார். மேல என்ன பண்ணணும்னு சொல்வார். இப்படி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணின பிறகு அவளுக்கு ஒரு அனுபவம் வந்தது. இந்த அனுபவத்தை முத்ரே வேதம் சொல்றத, இந்த அனுபவம் வந்த பிறகு அவ பார்த்தாலாம், இந்த அனுபவம் எனக்கு மட்டும்தானே வந்திருக்கு, இந்த அனுபவத்தை இன்னொருத்தருக்கும் வரும்படி எனக்கு வந்தா போறாது, என் சிஷ்யனுக்கும் வரணும். நம்ம சிஷ்யால் உலகத்துல பிரசித்தமா இருந்தா தான் நமக்கு பேருன்னு. உலகத்துல படிக்கிறது வசதி இல்ல, படிக்கிறது இன்னொருத்தருக்கு சங்கரம் திரே வைஷ, இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுக்கறது, அவ எடுத்து சொல்றது வரணும். யாருக்கு நன்னா தான் படிச்சிருக்கானோ, யார் நன்னா இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கற தெரிஞ்சாலும் அவன் தான் உயர்ந்ததான ஒரு குருன்னு சொல்றது. மாளவிகாக்கிரமித்திரங்கிற டிராமால சொல்றார். விவகாரம் என்னன்னு, இப்படி இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபமும் இவனுக்கு நன்னா வரணும். அதுக்காக அவ தபஸ் பண்ணினாலாம். நான் மட்டும் நன்னா இருந்தா போறாது, இன்னொருத்தருக்கு இந்த அனுபவம் வரணும், அதுக்கு என்ன பண்ணணும். அப்பொழுது அவ காதுல கேட்டணும். எது? ஒரு மந்திரம். அந்த மந்திரம் தான் நம்ம சொல்லும் பொழுது அசக்தி, இந்த மந்திரத்துக்கு காயத்ரியா, காயத்ரி சந்தோ காதி புத்தோ விஸ்வாமித்திர ரிஷி அப்படின்னு காயத்ரி மந்திரத்துக்கு விஸ்வாமித்திர ரிஷிங்கிற, இந்த மந்திரத்துக்கு தட்சிணாமூர்த்தி ரிஷிங்கிற, இன்னொரு மந்திரத்துக்கு ஆனந்த பைரவ ரிஷிங்கிற. இந்த ரிஷிகள்லாம் எங்கிருந்து வந்தா அப்படின்னு கேட்கல. இந்த மந்திரத்தை தபஸ்ல அவ கேட்டான். கேட்ட பிறகு அந்த மந்திரத்தை அதே மாதிரி யார் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறானோ அவனுக்கு இந்த அனுபவம் வரும். எனக்கு எந்த அனுபவம் வந்திருக்கோ அதே அனுபவம் அவளுக்கும் வரக்கூடியதான மந்திரத்தை கண்டுபிடிச்சு சொன்னவாள் தான் மந்திர திரஷ்டாக்கள்னு பேர். இவாளுக்கத்தான் ரிஷின்னு பேர். ரிஷகதவ் மந்திர திரஷ்டே ரிஷித்வம் அப்படின்னு சொல்லு. ஆகையால் ஒரு மந்திரம், இந்த மந்திரத்துக்கு என்ன ரிஷி, இன்ன சந்தத்து, இன்ன தேவதை, பீஜம் வேகமா படிச்சுட்டு இருக்க. என்ன பீஜம்னா என்ன, கிளீன் என்ன, கீழக்கம்னா என்ன, எதற்காக சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்படி அந்த ரிஷிகள்ல சில பேர் 12 ரிஷிகள் இந்த பஞ்சதிசி மந்திரத்தை 12 விதமாக கண்டுபிடிச்சான். அதனால இந்த பஞ்சதிசி மந்திரம் நீங்க படிக்கிறது 12 விதமாக லோகத்துல பரவி இருக்கு. அது என்னது? மனுச்சந்திர குபேரஸ்ட லோபாமுத்ராச மன்மத அகஸ்திரக்னி சூர்யஸ்ட இந்திரஸ்கந்த சிவஸ்ததா க்ரோதபக்தாரகோ தேவ்யாः द्वादशानि உபாசகாः. மனுச்சந்திர குபேரஸ்ட, மனுங்கிற ஒருத்தர், சந்திரன் ஒருத்தர், குபேரன், லோபாமுத்ரா, லோபாமுத்ராங்கிறது அகஸ்தியருடைய ஆத்துக்காரி. அதனால்தான் லோபாமுத்ராபதே கஸ்ய சாவதான மனாஸ்ருணோ அப்படின்னு லோபாமுத்ரனுடைய ஆத்துக்காரர். திரிசதின்னு ஒரு கிரந்தம் இதுக்கப்புறம் பார்க்க போறோம். அந்த திரிசதி கிரந்தத்துல சொல்லும் பொழுது ஹயகிரீவரை போய் அவர் அகஸ்தியர் கால விழுந்து நமஸ்காரம் பண்றார். எழுதுக்க மாட்டேன்ட்டார். நீங்க எனக்கு திரிசதி சொல்லல, ரொம்ப வசதியான ஒரு கிரந்தமா இருக்கான், அது எனக்கு சொல்லவே இல்லை, எனக்கு அதிகாரம் இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதை நீங்க மறந்து விட்டீங்களா? இவங்க மறக்க முடியாது உங்களால, ஏன்னா மகான்கள் மறப்பாள. அதுலயும் ரொம்ப உயர்ந்ததான ஒரு சிஷ்யாளா இருக்கணும், ஏன்னா அதிகாரம் இருக்கக்கூடியதான சிஷியனுக்கு கருணையோட தேடினா கொடுப்பா. குருவோ முக்கிய முக்திப்தா, சிஷ்யாளா இருந்தால் அவளுக்கு ரகசியமாக இருந்தால்னா அது எப்படியாவது அவளுக்கு அறியக்கூடியதான சாமர்த்தியம் வரவழிச்சு கொடுப்பாளாம். அவ்வளவு காருண்யத்தோட இருக்கிற நீங்க மறந்துடுவேளா? முடியாத. இல்ல என்னிடத்துல அத அறிய வேண்டியதான ஒரு யோக்கியதை இல்லையா? அதுவும் சொல்ல முடியாது. என்ன யோக்கியதை சிஷியனுக்கு வரவழிச்சு கொடுக்கறது தானே குரு தன்மை. சூரியனா இருந்தா என்ன பண்ணுவார்னா, தாமரையா இருந்தா அந்த தாமரைய மலரும்படி பண்ணுவார் சூரியன். அவ்வளவுதான் அவரால் முடியும். அது தாமரையா இருக்கணும். தாமரை மொட்டா இருந்ததுன்னா அந்த தாமரை மொட்டை மலரும்படி பண்ணுவார், அவ்வளவுதான். ஆனா அது சாதாரண பாஸ்கரன். ஆனா குரு பாஸ்கரன் என்ன பண்றார், அது தாமரை மொட்டா இல்லாத போனாலும் தாமரை மொட்டா ஆக்கி அதுக்கப்புறம் மலரும்படி பண்றாரு. இது என்ன பம்பா இருக்க விவகாரம் என்னடா? அதான் பாஸ்கரனுக்கும் குரு பாஸ்கரனுக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசம். அப்படி இருக்கக்கூடியதான தாங்கள் எனக்கு ஏன் திரிசதியை சொல்லல அப்படின்னு கேட்டு
அதுக்கப்புறம் அம்பாளே அவ பாட்டுக்கு பதில் சொல்லாம சும்மா இருக்க சார், வாயமூண்டு இருக்க. இத்தனையும் கேட்டு இருக்காரு இவர். நீங்க கருணாகரன் அது இது என்னமா சொல்றாரு, வாயமூண்டு இருக்க, என்னடா ஆச்சுன்னு. அப்புறம் அம்பாளே பின்னால வந்து சொன்னாலும் ஹயக்ரீவருக்கு, இவர் ரொம்ப பெரியவர், பக்தியோட இருக்கிறவர், இவர் தப்பாத்தவன் தான் கொடுங்க, நான் கொடுக்கப்படாதுன்னு முன்னால சொன்னேன். ஆனா இவருக்கு கொடுக்கலாம், இவர் ஆத்துக்காரி, அவளும் ரொம்ப பெரிய பக்த, அவளுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு லோபாமுத்திரைக்கும் கொடுங்க அப்படின்னு லோபாமுத்திரைக்கும் அகஸ்தியருக்கும் 2 பேருக்கும் கொடுத்ததா திருஷதியில நம்ம பார்க்க போறோம். அப்படி அந்த லோபாமுத்ரான்னு பேர். முத்ரான்னு என்ன அர்த்தம்? இந்த கையிலையும் காலெல்லாம் பண்ணக்கூடியதான கெஸ்டர், இதானே முத்ரைன்னு பேரு. என்னமோ முத்ரா, ஆகர்ஷணி முத்ரா, சர்வ வசங்கரி முத்ரா, ரிபு ஜிஹ்வா முத்ரா, என்ன சார் முத்திரைக்கு எல்லாம் இப்படியா சார்? சத்துனுடைய நாக்குன்னு பேர் ஒரு முத்திரைக்கு. அது என்னமோ காலில் வச்சுக்கோங்க, என்னமோ பண்ணிட்டு இருக்காது, ஒண்ணும் பார்த்தாலே புரியவே மாட்டேங்கிறது. இப்படி முத்ரான்னு என்னது? முதம் தாதி ராதி தடாதி முத்ரா. எது அம்பாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதுக்கு முத்ரான்னு பேர். இந்த முத்திரைகளை காட்டினா ஆவாகனம், சம்ஸ்தாபனம், சந்தோஷம், இப்படிப்பட்டதான முத்திரைகளை காட்டினா அம்பாளுக்கு சந்தோஷமா, ஆகையால் முத்ரான்னு பேரு. லோபா முத்ரான்னு போட்டிருக்கல, அது என்னென்ன? பதிசுஷ்ரூஷா லோபே முதம் நததாதி லோபா முத்ரா. அதனால லோபா முத்ராங்கிற பேருக்கு அப்படி ஒரு விசேஷம். யுத்தத்தை இவர் தான் சொல்லியிருக்கார், பக்கராயர் தான் சொல்லியிருக்கார், புதுசா ஒண்ணும் இல்லை. அப்படி விவகாரமாக அப்படி அந்த லோபா முத்ராங்கிறமா அந்தம்மா ஆதி வித்தியை கண்டுபிடிச்சிருக்கா. நாம எல்லாம் காதி வித்தியங்கிறோம், அந்தமா ஆதி ஹசகலஹரி அப்படின்னு ஆரம்பிக்கிறது அந்த மந்திரத்துக்கு. அப்படி லோபா முத்ராஜ மன்மதா அகஸ்தி, அகஸ்தியர், அக்னி, அதே போல சூரியச்ச, இந்திரஸ்கந்த சிவஸ்ததா. இந்திரன் சுப்பிரமணிய சுவாமி ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்க. அதே போலயே சிவஸ்ததா குரோதபட்டாரகோ தேவ்யா. குரோதபட்டாரகம், குரோதபட்டாரகம்னு சொன்னா நம்ம துர்வாச மகர்ஷி, அவரும் ஒரு மந்திரத்துக்கு ரிஷியா இருந்திருக்கார், அவரும் அம்பாளுடைய உபாசகர். புராணங்கள்ல சன்னியாசின்னு பார்த்தா அந்த அவர் ஒருத்தர் தான், அந்த அகஸ்தியர் ஒருத்தர், இவர் ஒருத்தர் தான், துர்வாச ஒருத்தர் தான் சன்னியாசின்னு காணப்படுறது தேவி பாகவத்துல. வேற எங்கேயும் சன்னியாசியும் இருந்தாருன்னு தெரியல, வேதத்துல இருக்கு. ஞாபகம் ஏவேத்திய ரேகஜதே கர்மணான பிரஜயா அப்படின்னு ஆரம்பிச்சு அவ விசேஷமாக வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா சந்நியாச யோக யதய சுத்த சத்வா யதஹரே விரஜே ததஹரேவ பிரவ்ரஜே வேதங்கள்ல இருக்கு. புராணத்துல பாத்தீங்களோ? இந்த புராணத்துல காணப்படலையே, தேவி பாகத்துல ஒரு மூலையில இருக்க. இவர் நம்ம தூர்வாசர் சன்னியாசம் வாங்கிட்டதாக சொல்றது. ஸ்ரீ வித்யா தேசானு சன்னியாசம் எதுக்குன்னு ஒருத்தர், அதுக்கெல்லாம் அங்கே விவகாரம். அந்த தேவி பாகதம் பாக்குறப்ப அந்த கதை வரப்போய் சொல்லுவோம். இந்த சந்தை எங்களுக்கு எல்லாம் இப்ப வேண்டாம். ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி அவர் இப்படி குரோத பட்டாரகோ தேவ்யா துவாதசாமி உபாசகா, இப்படி 12 உபாசகர் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இதிவதனே சங்கிரஹீதா துவாதச பிரகார ஸ்ரீவித்யா பிரஸ்தார. இது ஸ்ரீவித்யா பிரஸ்தாரம். ஸ்ரீவித்யில இருக்கக்கூடியதான பஞ்சவிஷய மந்திரங்கள்ல இத்தனை பேர் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்க. 12 மந்திரங்கள் இருக்க, 12 பாமுல ஒவ்வொரு மந்திரமும் இப்படி விசேஷமாக இருக்கு. இது எல்லாத்தையும் இந்த லலிதா சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. ஆமா, ஆனா மந்திரத்தை கேட்கப்படாதுங்க. தனித்தனியாக மந்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு மந்திரம் ஒன்னு காதின்னு ஒண்ணு, ஒன்னு சாதின்னு ஒண்ணு, ஒன்னு கையில ஹிரீம் ஆரம்பிக்கும், ஒன்னு ஹசகால ஹிரீம் ஆரம்பிக்கும், ஒன்னு அகல ஹிரீம் ஆரம்பிக்கும், ஒன்னு சக்கல ஹிரீம் ஆரம்பிக்கும். தனித்தனியாக இருக்கு. இப்ப இப்படிப்பட்டதான ஒரு மந்திரங்களுக்குள்ள எல்லா மந்திரமும் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே இருக்கு உத்தாரத்தோட. அதை நீங்க கவனிச்சு பார்க்கணும். ஆனா இப்ப அந்த மந்திரங்கள் சில பேர்கள் எந்த நாமாக்களை இருக்குங்கிறத மட்டும் பார்ப்போம். இப்ப 231வது நாம மகாபைரவ பூஜிதா அப்படி ஒரு மந்திரம். 239 நாம சந்திர வித்யா, சந்திரன் சொன்னேன்னு அதுக்கப்புறம். அப்புறம் 297வது நாம ஹரி பிரம்மேந்திர வந்திதா, ஹரி பிரம்ம இந்திர வந்திதா, பிரம்மதேவர் உபாசன மந்திரம், இந்திரன் உபாசன மந்திரம். அதுக்கப்புறம் 305வது நாம ராஜராஜேட்சிதா, ராஜராஜ அர்ச்சிதா.
ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருந்தவர் மனு. இவம் விவஸ்வதே யோகம் அப்படின்னு ஆரம்பிச்சு மனுவுக்கு சொன்னார். மனு பிரவீத் அவர் அவருடைய பிள்ளைக்கு சொன்னார். இப்படி வரிசையா ஏவம் பரம் பரா பிராப்தம் அது போச்சியா சகாலே நேக மகதா யோகோ நட்ட பரந்தவா. ஜனங்கள்லாம் டிவி பார்க்க ஆரம்பிச்சா எல்லா ஜபத்தையும் விட்டா. அன்னைக்கே சொன்னார் பாப்பா சகாலேன இக மகதா காலேன யோகா நஷ்டா. ஜபம் பண்றது சுவாயம்பூமனம். ஏன்னா ராஜராஜாச்சித்தான்னு சொன்ன காலத்துல முதல்ல இருந்தவர் முதல் ராஜா அவர். அதனால சுவாயம்பூமனம். அதுக்கப்புறம் 375வது நாம காம பூஜிதா. காமன்னா மன்மதன். அதுக்கப்புறம் 406வது நாம சிவாராத்யா சிவன் பூஜை பண்ணினது. அதான் 558வது நாம கமலாட்சனை சேவிதா. கமலாட்சன் என்ன யாரு? மகாவிஷ்ணு. அவர் மந்திரத்துக்கு நம பங்கஜ நேத்ராய நம பங்கஜ மாலினே அப்படின்னு விசேஷமா ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்கேன். அந்த கமலாட்ச நிஷேவிதா 586வது நாம காம சேவிதா. அதுக்கப்புறம் 647வது நாம லோபாமுத்ராச்சிதா. லோபாமுத்ரான்னு இங்க இருக்கு. அத்தனை தேவதைகளும் இங்க சாஸ்திரத்துல இருக்கு. இத்தனை இருக்கு. சொன்னதான நாமாக்கள் முழுக்க இங்க இருக்கு. 715 நந்தி வித்யா நட்டேஸ்வரி. நந்தி அவரும் தியானம் பண்ணியிருக்கார். அதுதான் 785வது நாம மார்த்தாண்ட பைரவ ஆராத்யா சூரியன். இப்படி இங்க இருக்கக்கூடியதான நாமாக்கள் எல்லா நாமாக்களையும் இத்தனை பேரும் பண்ணியதான மந்திரம் அதனுடைய வித்தியாசங்கள் எல்லாமே இதுக்குள்ள ரகசியமாக இருக்க இது தனியாக குருமுகமாக அறிந்து கொள்ள வேண்டியதான வித்யைகள். மனு வித்யா மனுச்சந்திர குபேரச்ச லோபாமுத்ரா ஜமன்மதா அகஸ்திர கிறிஸ்தூர்யச்ச இந்திரஸ்கந்தஸ்ய வர்த்ததா क्रोधवत्तारको देव्या द्वादशानि उपासकाः इति वचने संगृहीतः 12 प्रकारः श्रीविद्या प्रस्तारः तदुद्धारश्च. அதனுடைய உத்தாரம் ஒவ்வொரு மந்திரமும் என்ன சார், எங்க போய் நான் தேடுறது, என்ன கிடைக்கிறது, இந்த மந்திரம்னா தனியா தெரியணுமே. ஞானார்ணவே திரஷ்டவ்யா. ஞானார்ணவ தந்திரத்துல 12 மந்திரங்களும் தனித்தனியா சொல்லிருக்கு. இத விசேஷமாக வியாச பூஜை அன்னைக்கு குருமண்டலம்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். அந்த குருமண்டலத்துல இத்தனை பேருக்கும் பூஜை உண்டு. இந்த 12 உபாசகாலும் 12 மகர்ஷிகளும் ஸ்ரீவித்யை கண்டுபிடிச்ச மகர்ஷிகள் எல்லாருக்கும் பூஜை உண்டு. நாராயணம் பம்பசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச அப்படின்னு ஆரம்பிச்சு இத்தனை பேருக்கும் தனித்தனியாக பூஜை உண்டு. அதனால்தான் வியாச பூஜை ரொம்ப விசேஷம். மனு சந்திர வித்யா உபய ரூபா இது அவயுத்தியனுவாதோ நாமத்வயம் பார்க்கணும். மனு வித்யா சந்திர வித்யா இதை மட்டும் சொல்லியிருக்கேன், மீதி எல்லாம் சொல்லலையேன்னு கேட்காதீங்க. அங்கெங்க சொல்லியிருக்கா வாக்தேவிகள். ஆனா இந்த இடத்துல மனு வித்யா சந்திர வித்யான்னு 2 மட்டும் அவயுத்தியனுவாதம். வியாக்கரணத்துல அவயுத்தியனுவாதம்னு சொல்வார். என்ன பண்றது, நிறைய இருந்ததுன்னா ஒரு 2 பொறுக்கி கையில கொடுக்கறது. இதுக்கு அவயுத்தியனுவாதம்னு. கடையில போறேன், கொஞ்சம் அரிசியை காட்டுங்கிறேன். அவன் என்ன பண்றான், ஒரு மூட்டையை கொண்டு வந்தா முன்னால வைக்கிறான். இல்ல, ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமா கையில கொடுக்கலாம். இத பார்த்து 2 வாயில போட்டுனா நல்லா இருக்கு, 1 கிலோ போடு 10 கிலோ போடுங்கிறேன். இப்படி தனியா எடுத்து கொடுக்குற பார்த்தீங்களா. இதுக்கு சமஸ்கிருதத்துல கிவிங் சாம்பிள்ங்கிற, இதுக்கு சமஸ்கிருதத்துல என்ன சார் பேரு, அவயுத்தி அனுவாதம்னு பேரு. இப்படி 12 மந்திரங்களை சொல்லும் பொழுது அவயுத்தி அனுவாதமா 2 மந்திரங்களை இங்க சொன்னாலாம். மனு வித்யா சந்திர வித்யா தேஷு மனுச்சந்திர வித்யா உபய ரூபா இது அவயுத்தி அனுவாதோ நாமத்வயம். இப்படி சந்திரமண்டல மத்தியகா, இதுக்கு அடுத்த நாம சந்திரமண்டல மத்தியகா. அம்பாள் எங்க இருக்கா, சந்திரமண்டலத்துக்கு நடுவுல இருந்துட்டு இருக்கா. சந்திரமண்டலத்தை மத்தியம் கச்சந்தி. சந்திரமண்டலம் எங்க இருக்கு அப்படின்னு ஆகாசத்துல இருக்கு. உத்தரகண்டம் சொல்லும் பொழுது லலிதாதாஸ்தாமா 1000 நாமாக்கெல்லாம் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் பலம்னு ஒண்ணு சொல்லுவான் உத்தரபாகம். அந்த உத்தர பாகத்துல பலஸ்ருதி சொல்லும் பொழுது பௌர்ணமி இன்னைக்கு ராத்திரி
அம்பாள சந்திர மண்டல பௌர்ணமிக்கு பூர்ண சந்திரன் இருக்கும். அந்த பூர்ண சந்திர மண்டலத்துல அம்பாள தியானம் பண்ணினா சிந்தூராரண விக்கிரகம்னு சொல்லி லம் பிருத்திவியாத்மனேன்னு இந்த பஞ்ச பூஜையை பண்ணி சஹஸ்நாமத்தை அந்த சந்திரனை பார்த்து சொன்னேளையானால் அயமாயுஷ்கரோ நாம பிரயோக கல்பஜோதிதா, இந்த பிரயோகத்துக்கு ஆயுஷ்கர பிரயோகம்னு பேரா. இப்படி பண்றவா 100 வருஷங்கள் அரோக திருடகாத்திராவா இருப்பா. எல்லோரும் பௌர்ணமி இன்னைக்கு விடாம பார்க்கணும். இதுக்காகத்தான் சஹஸ்ர சந்திர தர்சனம்னு வந்தது. இந்த சதாபிஷேகம்னு சொல்ற பத்தியில இந்த 100க்கும் இதுக்கு என்ன அர்த்தம் விவகாரம்னா, அவ 1000 பிறைகளை பார்த்தவா. அதனால 82 வருஷம் 8 மாசம் ஆயிருக்கலாம். அத 100 சந்திரனை 1000 சந்திரனை பார்த்தவாள்னு பேரு. 1000 சந்திரனை பார்த்தா என்ன சொன்ன, சந்திரன் எல்லோரும் தான் பாக்குறா. அந்த சந்திரன் இல்ல, சந்திரனை நம்ம அந்த சந்திர மண்டலத்துக்குள்ள அம்பாளை தியானம் பண்ணி அந்த அம்பாளுக்கு பஞ்ச பூஜையை பண்ணி இப்படி பண்ணணும். இனிமேலையாதான் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எல்லாரும் பண்ணணும். இத பண்ணினோம்னா நான் எப்படி சார் பாக்குறது, எங்க ஆத்துல சந்திரன் காணப்படாதுன்னு ஆட்டோமேட்டிக்கு போங்க, வேற என்னத்தான் பண்ண முடியும் விவகாரம் முழுக்க. அந்த சஹஸ்ரநாமத்தை அப்படி சொன்னேன்னா சரீரத்துல வியாதி வைக்க இருக்காது, தீர்காயுஷ்டம் கிடைக்கும்னு சாஸ்திரம் பிரயோக கல்பசோதிதா. பரசுராமர் இந்த கல்பசூத்திரத்துல விசேஷமா சொல்லியிருக்காரு இந்த பிரயோகம். அப்படி சந்திர மண்டல மத்தியகா ஒரு அர்த்தம் சொன்னேன். குண்டலின்யாக சஹசிரார கர்ணிகா சந்திர பேதித்வாது. அதே போலயே குண்டலினியும் ஒரு சக்கரம், ஒரு சக்தி இருக்கு நமக்குள்ள. அந்த குண்டலினி சக்தியானது மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு முதுகு எலும்பு வழியாக நம்ம சிரஸ்ல இருக்கக்கூடியதான 1000 இதழ் தாமரை, அதுக்கு நடுவுல இருக்கிற கர்ணிக்கை, அந்த கர்ணிக்கு இருக்க பார்த்தா எங்க தாமரை பீஜங்கள்லாம் காணப்படுமோ அந்த இடம், அதுக்கு சந்திரமண்டலம்னு பேர். அங்கிருந்து சுகாதாராசாவை அமிர்த பேருக்கு ஏற்பட்டு வருமா அந்த சந்திர மண்டலத்துல நடுவுல அம்பாள் இருக்காளாம். சாயம் சந்தியாவந்தனே, இது சாயங்காலம் சந்தியாவந்தனம் இல்ல பட்டணம் எல்லாரும் பண்றது இல்ல போட்டு. ஆயுஷ்கர பிரயோகாதௌச்ச, சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணினவாளுக்குன்னா இதுனாவும் அது இன்னும் மோசம். சரியா, ஆயுஷ்கர பிரயோகாதோ இப்ப சொன்னேன் பதில அயமாயுஷ்கர பிரயோக கல்பஜோதிதான் ஆயுஷ்கர பிரயோகாதௌச்ச சந்திரமண்டலே தியேயத்வா. சந்திரமண்டலத்துல இத தியானம் பண்றோம். சிவபுராணே தேவீம் பிரதி சிவ வச்சனம். சிவபுராணத்துல பரமேஸ்வரன் அம்பாள்கிட்ட சொல்லியிருக்காராம், அகமக்னி சிரோனிஷ்டத்வம் சோமசிரசிஷ்ட அக்னிஷோமாத்மகம் விஸ்வம் அவாபியாம் சமதிஷ்டிதம். அகமக்னி சிரோனிஷ்டா, நான் எங்க இருக்கேன், நெருப்பு நுனியில நான் இருக்கேன், ஜுவால நுனியில நான் இருக்கேன். துவம் சோமசிரசிஷ்டிதா, நீங்க சந்திர மண்டலத்துல நீங்க இருக்க. அம்பாளும் சிவன் எப்படி, சிவன் அக்னி நுனியில இருக்கார், அம்பாள் சந்திரனுடைய மண்டலத்தில் இருக்கார். ஆகையால் நம்ம 2 பேரும் சேர்ந்தா அக்னி சோமாத்மகம் விஸ்வம், அக்னி சோமாத்மகமா இருக்கு. அக்னி சோமியம் பட்டுமால பேதா அப்படின்னு ஆரம்பிச்ச வைதிக பிரக்கிரியில தர்சபூர்ண மாசத்துல முதல்ல ஆக்னேய புரோடாசம், அக்னி சோமிய புரோடாசம், இவைகள்லாம் முதல்ல வேதிக் கான்செப்ட் இங்கிருந்து வந்தது. இந்த அக்னி சோமியம்ங்கிற ஒரு தத்துவம் ஏதோ வைதிகால் யாகம் பண்றான்னு இல்ல, நிஜமா யாகம் பண்றவா நீங்க ஒவ்வொரு நாளும் இத பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு இத சொல்லிருக்கார். சந்திர மண்டலம் ஸ்ரீசக்கரா பின்னம் இது ரகசியம். சந்திரமண்டலம்னு என்னதுன்னு ஏதோ சிரத்துல இருக்குன்னு சொன்னா அது இருக்கட்டும், ஆனா குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டியதான ரகசியம் ஸ்ரீ சக்கரம். ஏன்னா ஸ்ரீ சக்கரத்துல முதல் சக்கரம் நான் சொன்னேன் திரைலோக்கிய மோகன சக்கரம்னு, அதுல இருந்து ஆரம்பிச்ச கடைசியில இருக்கக்கூடியதான ஆனந்தமய சக்கரம் இருக்க பிந்து ஸ்தானம், அந்த பிந்து ஸ்தானம் நம்ம பிரம்மரந்திரம். அது வரைக்கும் அங்க இருக்கக்கூடியதான தத்துவம் அங்க பிந்து ஸ்தானத்துல அம்பாளை தியானம் பண்ணுங்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் சாரு ரூபா சாருஹாசா சாரு சந்திர கலாதரா, அம்பாளுடைய உருவம் அப்படி சாரு ரூபா. ஸ்திரீகள்லாம் பெண்களுக்கு சாருமதின்னு பேரு வச்சுக்கிற, சாருன்னு கூப்பிடுற, அது ரசம் மாதிரி இருக்க. ஆனா சாருங்கிற தானே, சாருமதிங்கிற என்ன விசேஷம், சாரு ரூபா அழகான ஒரு உருவம்.
அந்த உருவத்துல அழகு என்னன்னு பார்த்துட்டே இருந்தா மறுபடியும் பார்க்கணும்னு தோணுவதுதான் அழகு. அழகுன்னு என்ன சார், வெளுப்பா இருந்தா அழகுன்னா இல்ல கருப்பா இருந்தாலும் அழகுதான்னா, அழகுங்கிறதுக்கு லட்சணமே கிடையாது. அழகுன்னு என்னன்னா ஒரு தரம் பார்த்தா மறுபடியும் பார்த்து கொண்டே இருக்கணும் என்று எங்கே தோணுகிறதோ அது அழகுன்னு பேரு. அப்படிப்பட்டதான அழகு என்னன்னா அது அம்பா இடத்துல சொல்லும் பொழுது மகா லாவண்ய சேவதி, அழகுலாம் எங்க இடத்துல வந்து நிக்கிறதோ அதுக்கு அம்பாள்னு பேருன்னு சொல்லியிருக்கோம் நாமாவில. அதே போல இங்க என்ன சாரு ரூபா, அம்பாளுடைய முகம் புன்சிரிப்பு. அந்த புன்சிரிப்பு எப்படி இருக்குன்னு அது பல்லு தெரியாதான். பல்லு தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஸ்மேரம்னு பேர். பல்லு தெரியாம உதடு மட்டும் கொஞ்சம் இப்படி அசைறது பார்த்தா அந்த முகத்துல ஒரு விகாசம் ஏற்படுறத இதுக்கு மந்தஸ்மிதம்னு பேர். அப்படித்தான் சிரிக்கணும். நம்ம கைக்குட்டி ராட்சசனாட்ட சிரிக்கிறா பாருங்க, என்னமா கத்தரா, ஒரு 10 பேரும் சேர்ந்து அந்த ஆளை கீழே விழும்படி கத்தரா பார்த்தேன். அந்த முகத்துல உள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம் தானா வெளியில வரணும், அதுதான் சிரிப்புன்னு பேர். அந்த மந்தஸ்மிதம் அது அம்பா இடத்துல இருக்கான். அத வந்து ஒரு கவி சொல்ற, க்ஷீராப்தே ரவி சைலராஜதனையே பொன்மந்தஹாசஸ்ய ஸ்ரீ காமாட்சி வலட்சி மோதய நிதேஹே கிஞ்சித் விதாம் ப்ரூமஹே ஏகஸ்மை புருஷாய தேவி சததௌ லக்ஷ்மீம் கதாசித் புரா சர்வேभ्यो விதலஸ்யசௌ சததம் லக்ஷ்மீ ச வாகீஸ்வரி. மூக்க கவி சொல்ற, ஸ்ரீராப்தேரபை சைலராஜதனையே, அம்மா மலைக்கு பொண்ணா பிறந்தவளே, ஸ்ரீராப்தேரபி, அந்த பார்க்கடலுக்கும் உங்களுடைய புன்சிரிப்புக்கும் ஒரு வித்தியாசம் சொல்றேங்கிற. சாதிருஷ்யம்னா சொல்வா, சாதிருஷ்யம் சொல்ல முடியல என்னால. ஏன்னா உங்களுடைய புன்சிரிப்புக்கு சமானமான புன்சிரிப்போ ஒரு அழகோ வேற எங்கேயும் இல்ல. நான் என்ன பண்ணுவேன், ஆனால் ஒரு வேற்றுமை இருக்க நான் சொல்றேன். ஸ்ரீராப்தேரபி சைலராஜதனையே त्वन्मन्दहासस्यच श्रीकामाक्षि वलक्षमोदय निधेहे किंचित भृजाम् ब्रूमहे. என்ன பேதம் பார்த்தீங்களா? ஏகஸ்மை புருஷாய சததௌ தேவி சததௌ. ஒரே ஒரு புருஷனுக்கு, யார புருஷன் தான் மகாவிஷ்ணு, அவருக்கு அம்மா அந்த சமுத்திர ராஜா என்ன பண்ணினாரா, சததௌ கொடுத்தாராம். லிட்டு பிரயோகம், சம்ஸ்கிருத லிட்டுன்னா பரோட்ச லிட்டு, நான் பார்க்கறேன் சொல்லிட்டே இருக்க. அவ்வளவுதான். அனத்தியத்தன பூத காலம் அது இன்னைக்கு நடக்கல, என்னைக்கோ நடந்தது, பரோட்சமா நடந்தது. ஒரே ஒருவருக்கு தான் கொடுத்தாராம் அவர். ஏகஸ்மை புருஷாய தேவி சததௌ. எது? லக்ஷ்மீம் கதாச்சித் புரா, மகாலட்சுமி தாயார கொடுத்தாராம். இந்த பார்க்கடல்ங்கிறவர் வெளவெளையில் இருக்கார், உங்க புன்சிரிப்பு மாதிரி தான் வெளவெளையில் இருக்கார். ஆனா என்னன்னா அவர் ஏதோ எண்ணிக்கோ ஒரு நாளைக்கு ஒருவருக்கு, ஒரு புருஷனுக்கு மட்டும் லட்சுமியை கொடுத்தாராம் அப்படின்னு சொல்லிக்கிறா எல்லாரும் புராணத்துல. நான் பார்க்கல, யாரும் பார்க்கலாம் இல்ல. ஆனா அம்மா சர்வேபியோ ததாத்யசௌ, அம்மா உங்களுடைய புன்சிரிப்பு இருக்கு பார்த்தீங்களா, எல்லோருக்கும் கொடுத்துட்டே இருக்கு. சர்வேபியோ ததாத்யசௌ, ததாதி பிரசன்ட் வர்த்தமான், இப்பவே கொடுத்துட்டு இருக்காளே. உங்க புன்சிரிப்பை யார் உபாசிக்கிறாளோ அவளுக்கு சததம் எல்லோருக்கும் லட்சுமியும் வாகீஸ்வரியும், மகாலட்சுமி தாயாரையும் கொடுக்கிறேன், அதோட இல்ல வாகீஸ்வரியும் நல்ல பேச்சும் திறமையும் கொடுக்கிறேன். இது எப்படிமா கொடுக்க முடியும்? எல்லோருக்கும் தான் நீங்க கொடுக்கிறேன், புருஷாளுக்காக இருக்கட்டும் ஸ்திரீகளுக்கா இருக்கட்டும். லட்சுமியத்தான் கொடுத்த, நீங்க லட்சுமியும் கொடுக்கிறேன், சரஸ்வதியும் கொடுக்கிறேன். புருஷனுக்குத்தான் கொடுத்தார் அவர், நீங்க புருஷாளுக்கும் ஸ்திரீகளுக்கும் எல்லோருக்கும் கொடுத்துட்டு ஒரே சமயத்தில் தான் கொடுத்து போறோம்னு நிறுத்தி விட்டார், ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நிறுத்தி விட்டார். உங்க புன்சிரிப்பா எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கு, எத்தனை பேர் கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்கு. அது எப்படி தெரியலையேங்கிற. ஏ கஸ்மை புருஷாய தேவி சததௌ லக்ஷ்மியும் கதாசித் புரா சர்வேபியோ விததாத்யசௌ சததம் லக்ஷ்மியும் ச வாகீஸ்வரீம் அப்படின்னு அம்பாளுடைய புன்சிரிப்பை பத்தி. மந்தஸ்மித சதகம், புன்சிரிப்பை பத்தி 100 ஸ்லோகம், பாதார விந்தத்தை பத்தி ஒரு 100 ஸ்லோகம், கணக்கன் பார்வையை பத்தி ஒரு 100 ஸ்லோகம், கட்டாட்ச சதகம்னு பேரு. அம்பாள ஜெனரலா ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒரு 100 ஸ்லோகம், ஸ்துதி சதகம்னு பேரு. ஆரியா விருத்தத்துல எல்லாத்தையும் கலந்து கட்டியா சொன்னதான ஒரு ஸ்லோகம் ஆரியா சதகம். மொத்தம் 500 ஸ்லோகம். யார் எழுதினர்? மூக்க கவி, பேச வராதவர் எழுதினர்.
அம்பாளுடைய அனுகிரகம்னு அப்படி அது சாரு ரூபாங்கிற நாம இத பத்தி விசேஷமாக அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரமும் இதே மாதிரி வெள்ளிக்கிழமை தான் கிளாஸ். ஏன்னா அடுத்த வாரம் புதன்கிழமை நான் ஸ்ரீரங்கத்துல ஜிஎஸ் சுவாமிகள் சதத்தை கூப்பிட்டிருக்கேன். ஆகையால் புதன்கிழமை அங்கே போகணும். அதனால வெள்ளிக்கிழமை தான் அடுத்த வாரமும் கிளாஸ். ஹரி ஓம்.